guys, நான் இப்போ எதிராக இருக்கேன்னு தெரியுமா? கப்பலூர். ஓகே, கப்பலில் நம்ம நிறையா இருக்காங்க. சரி, இதை நம்ம அந்த கதையை கற்றுப்போமா? பைபிள் ஓவர் டு ஸ்டோரி டைம். ஓகே, ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கப்பலில் அது அருமையான ஸ்டேஷர்கள் இருந்தாங்களாம். அது ரொம்ப பகலாயிட்டான். பகல் நேரத்தில் ஒரு பிரச்சனை, எல்லா மக்களும் பயந்துட்டாங்க. அந்த புயல் காற்றுனால ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இப்போதான் ஏசு தூங்கிட்டு இருப்பாளா, அப்பறம் சாத்தானுங்க அது பல வழிகள் கொண்டு வந்தான். அப்பறம் இந்த ஒரு சீசன் சொன்னால் ஏசுவே எறும்புகள் புயல் காற்று வந்து கொண்டது அப்படின்னு சொன்னான். அப்போ ஏசப்பா சொன்னாங்க அமைதியே இதுன்னு சொன்னாங்களாம். அப்போ புயல் இருந்தது. ஓகே, இந்த கப்பல் பார்த்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே, கப்பல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சரி, கப்பல் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். அதில் தண்ணி எல்லாம் உள்ள இருக்கும். அது நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பெரியவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அதில் மீன் எல்லாம் பிடிக்கலாம். அந்த கப்பலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கதையை நான் சொல்லுவேன். என்ன கதைனா, ஒரு காற்றுல பைபிள் ஒரு காற்றுல ஒரு சீசா இருந்தானா. அவனுக்கு பேர் மீன் பிடிக்கும். தெரியுங்களா? கரெக்டாக சொன்னீங்க. அவன் ஒரு நாள் போனாங்களாம். அந்த அங்கிள் அங்கே போனாங்க. அப்போ சீசனுக்குள்ளே கப்பலில் போனாங்க. அப்புறம் அந்த நெட்டில் மீனே இல்லையாம். அப்புறம் ஏசப்பா தூரத்தில் நின்று சொன்னார், மீன் இருக்குன்னு சொன்னாங்க. நெட்டால் எங்கே பண்ணாங்க. மீன் எவ்வளோ தெரியுமா? 300 கொண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எடுக்கவே முடியாது. கடைசியில் எடுத்தாங்க. அதுதால நம்ம தூரத்தை பார்க்க ஏசு மாதிரியே இருந்து. ஹலோ, அது அங்கேயும் தெரியும்ல. அவங்க ஜம்ப் பண்ணி ஏசப்பா கிட்ட போய் கால் வந்துருந்தாங்க. இதுதான் கப்பலோட நீங்களும் இருக்கும். சரியா? தெரியுமா? என்ன சொன்னாங்க சொல்லுங்க? பேதுரு. சொல்லுங்க, பேதுரு கப்பல் பிடிக்கிறது. இன்னைக்கு அவங்கள பற்றினா நம்ம கற்றுக்கு போகிறோம். ஓகே,